வணக்கங்க. இன்றைக்கி கீரைகள் வளர்ப்பு பற்றி பார்க்கலாங்க. எப்படி விதைச்சி நல்லா விளைய வச்சு அறுவடை செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே நான் வெந்தயக்கீரை, பாலக்கீரை, மல்லிக்கீரை, புதினாக்கீரையெல்லாம் எப்படி வளர்த்து அறுவடை செய்கிறதுங்கிறத நான் வீடியோ போட்டிருக்குறேங்க. இந்த கீரையை நம்ம அரைக்கீரை, சிறுக்கீரை, முளைக்கீரை, சிகப்பு தண்டங்கீரைங்க, இந்த கீரைகளை எப்படி விதைச்சி வளர்க்கலாங்கிறத வீடியோ பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு. இதுக்கு விதைகள் நான் உரக்கடையில் தாங்க வாங்கினேன். எல்லா பக்கமே உரக்கடைகளில் இந்த விதைகள் கிடைக்குங்க. ஆன்லைனில் கூட வாங்கலாங்க. நான் எப்போவுமே உரக்கடையில் தான் வாங்குவேன். அங்கே பேக்கெட் 10 ரூபாய்ங்க. எல்லா காய்கறிகளும் நம்மளால் வளர்க்க முடியலைன்னா கூட கீரை மட்டுமாச்சும் நம்ம ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிட்லாங்க. வாரத்தில் 2 முறையாச்சும் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீட்டிலையே ஈஸியாக கீரையை வளர்க்கலாங்க. இப்போது இது அரைக்கீரைங்க. அரைக்கீரை சிகப்பு கலராக, தண்டு சிகப்பு கலராக இருக்கும். அது அரைக்கீரைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கீரைகளில் 2 அரைக்கீரை, முளைக்கீரையில் அதிகமாக வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இது முளைக்கீரை, தண்டு பச்சை கலராக இருக்குது. பச்சை தண்டு கீரையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க இருக்கும். இது எல்லாமே பொரியல் பண்ணலாம். சிறுக்கீரை நம்ம கடைசல் பண்ணலாங்க. பருப்பு போட்டு பருப்பு கூடையும் போட்டு வைக்கலாம். தனியாகவும் வேக வச்சு எடுத்து வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. இந்த கீரைகளெல்லாம் ரொம்பவே ஈஸியாக வளர்த்தலாம். ரொம்ப ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம இடையில மீன் அமிலம் அடித்தா மட்டும் போதும். மண்கலவையில் போடுற ஒரு உரங்களே போதுங்க. இது சிகப்பு தண்டு கீரை. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், எல்லாமே செய்யலாங்க. கீரைகளை இந்த அளவுக்கு நம்ம வீட்டிலையே ஈஸியாக வளர்த்திக்கலாங்க. கீரைகள் வளர்த்துறது ரொம்பவே ஈஸிங்க. அதிகமான பராமரிப்பெல்லாம் தேவையில்லை. நம்ம விதைச்சி 25 நாளையிலேயே நம்மளுக்கு அறுவடை கிடச்சிருங்க. இப்படி நான் வீடியோக்காக எல்லா கீரையும் ஒரே டைமில் விதைச்சிட்டேன். நம்ம வாரத்தில் 2 கீரை வேணும்னா 2 தொட்டியாக வாரத்தில் விதைச்சிக்கலாங்க. அப்படி விதைக்கும்போது நம்மளுக்கு வாரத்தில் 2 நாள் கீரை கிடச்சிட்டே வாங்க இப்போ கீரைகளை எப்படி விதைக்கலான்னு பார்க்கலாம். இது கீரை விதைகள் தாங்க. பாக்கெட் 10 ரூபா. நான் உரக்கடையிலேயே வாங்கினேன். இந்த விதைகளை நம்ம ஒரு 3 தடவைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே செடி வச்சுருக்கிற அந்த மண்ணவே போதுங்க. அது கூட தொழு உரமோ காய்கறி கழிவு உரமோ கொஞ்சம் கலந்தால் போதும். நான் காய்கறி கழிவு உரம் ரெடி பண்ணி இந்த மண் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மண்கலவை வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதுக்கு அதிகமான உரங்கள் எல்லாம் தேவையில்லை. மண்ணும் காய்கறி கழிவு உரம் இருந்தாவே போதுங்க. இந்தளவு விதை எடுத்து இப்படி நம்ம ஏகமாக தூவி விட்டுக்கலாங்க. இதில் நேராக கோடு போட்டும் நான் எப்போவுமே இந்த மாதிரியே விதைச்சி விட்டுருவேங்க. அப்படியே கையில் ஏகமாக எல்லா பக்கம் விழுகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாங்க. கீரை விதைகள் எல்லா விதையும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அதிகமாக வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு மேலால் நம்ம லைட்டாக மண் போட்டு மூடிக்கலாங்க. அதிகமாக போட வேண்டாம். லைட்டாக போட்டுட்டு தண்ணி ஊற்றுறது மட்டும் பார்த்து இந்த மாதிரி கை வச்சு தாங்க ஊற்றணும். நேராக ஊற்றக்கூடாது. கை வச்சு இந்த மாதிரி ஊற்றும் போது விதைகள் எல்லாம் ஒன்று சேராமல் நல்லா முளைச்சி வருங்க. ஒவ்வொரு டைமும் நல்லா முளைச்சி பெருசாக வர வரைக்கும் இந்த மாதிரி தாங்க தண்ணி ஊற்றணும். பூவாளி இருந்தாலும் பூவாளியில் ஊற்றிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றுவேங்க. இப்போது இதே மாதிரி எல்லா கீரையும் எல்லா தொட்டிலையும் விதைச்சாச்சுங்க. விதைச்சி 3 நாள் கழித்து பார்க்கும்போதே இந்த அளவுக்கு முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கீரைகள் தரமான விதையாக இருந்தால் சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும். மழை காலத்தை விட வெயில் காலத்தில் கீரைகள் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. ஏன்னா மழை காலத்தில் சரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு 10 நாளிலே இந்த அளவுக்கு கீரை நல்லா வளர்ந்துருச்சுங்க. ஒரே ஒரு டைம் மீன் அமிலம் மட்டும் அடிச்சுக்கலாங்க. கீரைகளுக்கு இதில் அதிகமாக அவ்வளோவா நோய் தாக்குதலெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆர்கானிக்காக வளர்த்துறதுனால நோய் தாக்குதல் அதிகமாக இல்லை. மீன் அமிலம் அடித்தாச்சு. இப்போது சூப்பராக கீரை அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கீரையை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. இதை அப்படியே பிடுங்கக்கூடாது. மேலால் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுக்கும்போது இது முதல்ல முளைச்ச விதையெல்லாம் அதுக்கு இப்போ கீரை பெருசாகிடுச்சும். கீழே சின்ன கீரைகளும் நிறையா இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்கு கீழே சின்ன சின்ன செடிகள் அடுத்தது நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிருங்க. இந்த மாதிரி பூராமே கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போது இந்த சின்ன கீரைகளெல்லாம் மீண்டும் ஒரு வாரத்துலேயே நம்மளுக்கு இன்னொரு அறுவடைக்கு தயாராகிடும். இது மாதிரி ஒரு 3 முறை எடுக்கலாங்க. அதுக்கு மேலே இதில் வந்து நம்மளுக்கு கீரை கிடைக்காது. மறுபடியும் மண்ணை மாற்றிட்டு நம்ம வேறு கீரை போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.